ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட்ஸை பார்த்துட்டு வந்த எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அங்கே நான் சொன்னது ஒரு சின்ன துளி தான். இந்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையோட தரத்தை உயர்த்த போகிற அந்த முக்கியமான விஷயங்களை பற்றி விரிவாக பார்ப்போம். மரியாதைங்கிறது கேட்டு வாங்கிறது இல்லை, அது நம்ம நடத்தையால் சம்பாதிக்க வேண்டியது. சமூகத்தில் உங்கள் மதிப்பை 10 மடங்கு உயர்த்துவதற்கான வழிமுறைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது இன்ஸ்பயர் அனு. முதல் விஷயம், எல்லைகளை வகுக்கணும். யார் எப்போ கூப்பிட்டாலும் ஓடி போய் நிற்காதீங்க. நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சா உங்கள் மேலே இருக்க அக்கறை மதிப்பு குறைஞ்சிடும். உங்களுக்கான நேரத்தை ஒதுக்குங்க. தப்பான விஷயங்களை தைரியமாக தட்டி கேளுங்க. கிரிக்கெட் கிரவுண்டில் எவ்வளோ பெரிய ப்ரெஷர் இருந்தாலும் நம்ம தோனி அமைதியாக இருப்பார். அவர் யாரிடம் தேவையில்லாம போய் வம்பு வச்சுக்க மாட்டாரு. அதே சமயம் தன்னோட முடிவுகள்லையும் ஸ்ட்ராங்கா இருப்பாரு. தோனி மாதிரி இருங்க. அவர் எல்லாரிடமும் ரொம்ப நெருக்கமா இருக்க மாட்டாரு. அதே சமயம் யாரையும் பகச்சுக்கவும் மாட்டாரு. கேப்டன் கூல் அப்படிங்கிற அந்த எல்லை தான் அவருக்கு இவ்வளவு பெரிய மதிப்பை தேடி தந்தது. அடுத்து, பேச்சில் நிதானம், பவர் ஆஃப் சைலன்ஸ். அதிகமா பேசுறவங்க பல நேரங்கள்ல தங்களை அறியாமலேயே உளர ஆரம்பிச்சிடுறாங்க. கம்மியா பேசி அதிகமா கவனிப்பவங்களுக்கு தான் சமூகம் அதிக மதிப்பு தரும். ஒரு கேள்வி கேட்டா யோசிச்சு பதில் சொல்லுங்க, அவசரப்படாதீங்க. ஆக்டர் அஜித் இருக்காரு. அவரு சோசியல் மீடியாக்கள்ல இல்ல, பேட்டிகள் அதிகமா கொடுக்கறது இல்ல, பொது நிகழ்ச்சிகளுக்கும் வர்றதில்ல. ஆனா அவர் ஏதோ ஒரு அறிக்கையை விட்டா ஒட்டுமொத்த தமிழகமும் அது கவனிக்கும். அதாவது, அஜித் சாரை கவனிச்சிருக்கீங்களா? அவரு அடிக்கடி பேச மாட்டாரு, ஆனா அவரு பேசும்போது அதுக்கு ஒரு பவர் இருக்கும். நீங்களும் எப்பவும் பேசிக்கிட்டே இருக்காம தேவையான இடத்துல மட்டும் பேசினா உங்க வார்த்தைக்கு தனி மரியாதை கிடைக்கும். அடுத்து, பாடி லாங்குவேஜ். ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? விலையுயர்ந்த துணியெல்லாம் போடலைனாலும் சுத்தமா நேர்த்தியான உடைகளை ரொம்ப முக்கியமா போடணும். நடக்கும்போது நிமிர்ந்து நடங்க. பேசுறப்ப தயங்காம பேசுங்க. இது உங்களோட கான்ஃபிடென்ஸை இன்னும் அதிகமா காட்டும். நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எப்போ ரொம்ப சிம்பிளா இருப்பாரு. ஆனா அவர் ஒரு ஸ்டேஜ் ஏறி நல்லா நிமிர்ந்து நின்று பேச ஸ்டார்ட் பண்ணிட்டா அத்தனை ஆடியன்ஸும் அமைதியா ஆயிடுவாங்க. அவருடைய நேர்மையான பார்வையும் அந்த புன்னகையும் அவர் மீது ஒரு தனி மரியாதையை உருவாக்கும். மதிப்புங்கிறது கோட் சூட் போடுறதுல கிடையாது. நம்ம அப்துல் கலாம் ஐயா மாதிரி ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான நடையும் நேர்மையான பேச்சும் தான் உங்களை ஒரு ஹை வேல்யூ மனிதரா காட்டும். அடுத்து, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க. யாராவது உங்களை திட்டா உடனே கோவப்படுறது இல்லாட்டி அழுதுட்டு நிக்கிறது, இதெல்லாம் உங்களை பலவீனமா காட்டும். எதுக்கும் ரியாக்ட் பண்ணாம அமைதியா இருக்கிறதும் ஒரு உண்மையான பவர் தான். நம்ம சிஇஓ சுந்தர் பிச்சை அவர்கள் அமெரிக்க நாடாளுமன்றத்துல பல கஷ்டமான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருந்தது. எதிரில் இருக்கவங்க ரொம்ப கோபமா பேசினாலும் அவர் ஒரு நிமிஷம் கூட அவருடைய நிதானத்தை இழக்காம ரொம்ப பொறுமையா பதில் சொன்னாரு. அந்த நிதானம் தான் அவர் உலகமே வியந்து பார்க்குற ஒரு தலைவரா மாற்றுது. யாராவது உங்களை கத்துனாலோ நீங்களும் கத்தாதீங்க, அது உங்களை பலவீனமா காட்டும். சுந்தர் பிச்சை மாதிரி அமைதியா லாஜிக்கலா பதில் சொல்ல பழகிக்கோங்க. அதுதான் உண்மையான கெத்து. அடுத்து, கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது. சமூகத்துல ஒருத்தருக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய மதிப்பு அவர் வார்த்தைக்கு இருக்கிற கட்டுப்பாடு தான். சொன்னதை செய்பவர்களுக்கு தான் இந்த உலகமே தலைவணங்கும். நம்ம இன்ஃபோசிஸ் ஃபவுண்டர் மிஸ்டர் நாராயணமூர்த்தி அவங்க ஒரு முறை ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு செல்லும் போது டிராஃபிக்ல மாட்டிக்கிறாரு. ஆனா அவர் சொன்ன நேரத்துக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே அங்க போயிட்டாரு. எப்படின்னு கேட்டும்போது, நேரத்தை மதிப்பதும் கொடுத்த வாக்கிய காப்பாற்றுவதும் தான் ஒரு தொழிலதிபருக்கு மிக முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்க வார்த்தைக்கு நீங்களே மதிப்பு கொடுக்கலனா மற்றவங்க எப்படி கொடுப்பாங்க? ஒரு விஷயத்த செஞ்சுடுவேன்னு சொன்னா அதை உயிரை கொடுத்தாவது செஞ்சுடுங்க. இல்லைனா என்னால முடியாதுன்னு ஆரம்பத்திலேயே நேர்மையா சொல்லிடுங்க. இந்த ஒரு குணம் தான் உங்களை ஒரு நேர்மையான மனிதரா மாத்தும். அடுத்து, மற்றவர்களோட வளர்ச்சியை பாராட்டணும். தாழ்வு மனப்பான்மை உள்ளவங்க தான் மற்றவங்களை கண்டு பொறாமப்படுவாங்க. ஆனா ஹை வேல்யூ பர்சன்ஸ் மற்றவங்களோட வெற்றியை மனதார பாராட்டுவாங்க. இது உங்களை ஒரு தலைவரா காட்டும். மற்றவங்கள மட்டம் தட்டுறதுனால உங்க மதிப்பு உயர்ந்துராது.
ஒருத்தர் நல்லா செஞ்சா அதை மனதார பாராட்டுங்க. உங்க கூட இருக்கிறவங்கள நீங்க வளர்த்து விடும்போது சமூகம் உங்களை ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்கும். ஏன்னா பாராட்டுறதுக்கும் ஒரு பெரிய மனசு வேணும். கற்றலை நிறுத்தாமல் இருப்பது. எப்போதும் எல்லாம் தெரிஞ்சது எனக்கு அப்படின்னு நினைக்காம புதிய விஷயங்களை கத்துக்கிட்டே இருக்கவங்களுக்கு தான் மரியாதை அதிகமா இருக்கும். அறிவு தான் ஒரு மனிதனுடைய உண்மையான ஆயுதம். வாரன் பஃபெட் உலகின் மிகப்பெரிய பணக்காரர்கள்ல ஒருத்தர். இன்னைக்கு தன்னோட நாள்ல 80% நேரத்தை புத்தகங்கள் படிப்பதுல தான் செலவிடுறாரு. அவர் அறிவை புதுப்பிச்சு கொண்டே இருக்கிறதுனாலதான் உலகம் இன்னும் அவருடைய ஆலோசனைகளுக்காக காத்திருக்கு. காலேஜ் முடிஞ்சதும் படிப்பு முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க. உலகத்துல என்ன நடக்குது, புது டெக்னாலஜி என்னென்ன அப்டேட் ஆயிருக்கு, இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 4 பேர் முன்னாடி நீங்க பேசும்போது உங்க அறிவும் தெளிவும் தான் உங்களை ஒரு அறிவாளியா காட்டும். எப்போ நீங்க கத்துக்கிறத நிறுத்துறீங்களோ அப்பவே உங்க மதிப்பு குறைய ஆரம்பிச்சிடும். இந்த விஷயங்களை இன்னைக்கே உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ண ஆரம்பிங்க. மாற்றம் உடனே தெரியாது, ஆனா ஒரு மாசத்துல உங்களை எல்லாரும் பார்த்து வியக்கிற மாதிரி மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, பயனுள்ளதா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.